ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டான நெத்திலி கருவாடு தொக்கு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு இங்கே நான் கருவாடு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் நிறையா சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அந்த கருவாடையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா கருவாடையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.